வார்த்தை எப்படி இருக்குன்னா அர்த்தமா சுருக்கமா, உலக மனித வார்த்தைகளை நீங்க நம்பும் போது அவிசுவாசம் வரும். அது உங்களுடைய உள்ள கர்த்தர் வார்த்தையாவே எடுக்கப்படும். நான் திரும்பி சொல்றேன், தேவஜனம் நல்லா கவனிச்சுக்கோங்க. மனிதர்கள் வார்த்தைகள் உங்களை அவிசுவாசத்தை கொண்டு வரும், ஒரு பயத்தை உண்டாக்கும். அது உங்கள் இதயத்தில் உள்ள போன அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வது, எடுத்து போகுது. இது சாத்தானுடைய ட்ரிக்கா. தேவப்பிள்ளை விஷயம் கவனமா இருங்க. இப்படிதான் நம்ம இதயத்தில் போன வசனம் நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு சொல்றேன். அப்படியா அப்படி நாம நம்பி பயந்து உள்ள வசனத்தை எடுத்து வெளியே போட்டு அது மேலே சொல்லுவோம். நெகட்டிவ் மேல ஒரு நெகட்டிவ் காரியம் மேல, மனிதன் மேல, வார்த்தை மேல நம்பிக்கை வச்சிடும். பேருக்கு இப்படிதான் ஒரு சமயம் உண்டாயிடுச்சு. கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத ஆகையினால ஏதாவது ஒரு ஃபெயிலியர் சம்பவம், ஏதாவது ஒரு துக்க செய்தி, ஏதாவது ஒரு துச்செய்தி, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் இஷ்யூஸ், இதை சாத்தா உங்களுக்கு காட்டி பயம்